ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம பார்த்தீங்கன்னா ஒயில்டு கேஷ் அப்படிங்கிற மாதிரி மைனிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு $1300 மேலே அப்போவே வந்து வித்ராவை எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வித்ராவல் ப்ரூஃப் வந்து காட்டிடுறேன். இது வந்து என்னோடய ப்ரூஃப் தான். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வித்ரா எடுத்தேன். ஓகேங்களா? மொத்தம் 2 வித்ராவல் எடுத்தேன். மொதல் வித்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு $470. ஸோ 2வது வித்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒரு $900 சம்திங் வந்து நான் வித்ரா எடுத்திருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 பேமெண்ட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் 3வது அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹை என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதில் என்னோடய அக்கௌண்ட்டும் உண்டு. ஸோ அதை நான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டதுனால திரும்ப நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ எல்லோரும் ஏர்ன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது மைனிங்கில் நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. அதை மெயினாக தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் தான். ஒரு என்ன டீசெண்டான அமௌண்ட் வரும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ நீ $1300 வித்ரா எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் வந்து அப்போ தான் மைனிங் வந்து புதுசாக உள்ளே வந்தது. வித்ராவெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்ததுனாலையும் நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் அந்த ஏர்லி ஸ்டேஜில் எப்போயுமே வந்து அதிகமான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் எங்களுக்கு அதிக அமௌண்ட் கிடச்சிது. ப்ளஸ் வந்து டோக்கனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு $2.50 சம்திங் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $0.66 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனாலையும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ ஹூக் டோக்கனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதுலேயும் ஒரு டாப் 5 எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. பைனான்ஸு, பைபிட்டு, கேட்டாடேவோ, எம்எக்ஸி, பிட்கெட்டு, பிங்கெக்ஸு, பிட்மார்ட்னு சொல்லிட்டு மேஜரான எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பை எனி சான்ஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சஸ் இல்லாட்டா கூட உங்களால் வாலெட்டில் வித்ரா எடுத்து வாலெட்டில் இருந்து நீங்கள் பிஎன்பியை ஸ்வாப் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் மற்ற இந்தியன் எக்ஸ்சேஞ்சருக்கோ எதுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற விதத்தில் ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மைனிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வேலையும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. சரிங்களா? சரி, ரொம்ப பிளேடு போடாமல் எப்படி மைனிங்குள்ளே போவோம் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்ம டெலிகிராமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைனிங் அப்படிங்கிற மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஷோ ஆனோடனே அடுத்த பேஜே டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிடுச்சுன்னா ஓகே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ எனி சான்ஸ் போகாமல் இப்படியே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த 3 டாட் இருக்கும். ஓகேவா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணினீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் இன் ப்ரௌசர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் கூட்டிகிட்டு போகும். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 17 நவம்பர் 2022 இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அதை தான் திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், கூகுள் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ எல்லா அக்கௌண்ட்டும் காட்டும். ஸோ அதில் ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நிக்நேம் என்ன வேணுமோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே 3ஆவதாக மைனிங் அப்படின்றது இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டேப் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மைனிங்கில் ஒரு 2-3 ஸ்டெப்பு வரும். அதனால் கிளியராக நான் சொல்கிறத கேட்டுங்க. சரியா? டேப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேப்ச்சா வந்து வரும். ஓகேவா? அந்த கேப்ச்சா வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு மறுபடியும் டேப் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் எது கான்டினென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்டினென்டல் யூரோப் அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் எது மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கேட்டிருப்பாங்க. கேள்வியெல்லாம் ரொம்ப கேனத்தனமாக தான் இருக்கும். அதனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துடணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது ஆன்சர் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அன்னைக்கு மட்டும் மைண்ட் பண்ண முடியாது. திரும்ப அடுத்த நாள் தான் மைண்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ மைனிங் அப்படின்றது வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டேப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து புது அக்கௌண்ட், என்னோடய புது அக்கௌண்ட்டு. நியூ அக்கௌண்ட்டு பழைய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் சஸ்பெண்டில் தான் இருக்குது. நான் கூட அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னு தான் பார்த்தேன். போய் வித்ட்ராவல் பண்ணும்போது இன்னும் சஸ்பெண்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நியூ அக்கௌண்ட் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தோன்ற மாதிரியும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அள்ளிட்டு போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 2 விஷயத்தில் இது நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது வந்து தேவையே கிடையாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது மட்டும்தான். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஸோ இந்த இது 2ஆவதாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் இதை மட்டும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து 10,000 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 16,000 கொண்டு போகணும் அப்படின்னா மின்ட் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு பிரச்சனையை வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டோக்கனை வச்சே நம்மளால் இந்த லெவல் அப்லாம் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹூக் டோக்கனை வச்சு தான் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் ஒர்த்து தான். நீங்கள் இது பண்ணுறனா பண்ணலாம், பண்ணலைன்னா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறும் 10,000 வச்சு ஏர்ன் பண்ணுறதுனாலும் ஓரளவு ஓகே தான். பட் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதையும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஒன்ஸ் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 10,000 இருக்குன்னா, அந்த 10,000 முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மைனிங் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அப்படியே நின்றுடும். மொத்தமாக ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் மைனிங் வந்து ரன் ஆகாது. சரிங்களா? திரும்ப நீங்கள் அடுத்த நாள் தான் வந்து மறுபடியும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வித்ட்ராவல் ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக வாலெட் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று கோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் UHGT அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹூக்கு BUSD இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மைண்ட் பண்ணுறது எல்லாமே கோல்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதிலேருந்து நம்ம இந்த UHGTயாக மாற்றணும், இதிலேருந்து ஹூக்காக மாற்றணும், ஹூக்கிலேருந்து வித்ரா எடுக்கணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம். அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோல்டு ரிசீவ் ஆகுது இல்லைங்களா? ரிசீவ் ஆனவுடனே நம்ம இதை UHGTயாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்கோ அதை அப்படியே UHGTயாக அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத நீங்கள் கொடுக்குற வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு மெயினான விஷயம், மினிமம் 8 lakh டோக்கன் இருந்தால் தான் அந்த UHGTயாக வந்து மாற்ற முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அண்டர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த UHGTயாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் எடுத்துக்கும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஒன்ஸ் வந்து இந்த UHGTயாக மாறினதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்வெர்ட் டு ஹூக் அப்படின்றது செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல UHGT அதாவது கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹூக் டோக்கனாக வந்து மாறிடும். ஸோ இதுலேயும் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 lakh UHGTயாவது இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங் மைண்ட் பண்ண பட்சத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஃபீஸே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ நிறையா கொண்டு வந்திருக்காங்க. யூசர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணதுனாலையும் ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஹூக்காக வந்து மாறிடும், உடனே ஹூக்காக மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வித்ரா அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஹூக்கோட அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் உங்களோட எக்ஸ்சேஞ்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஹூக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா BNB அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பைனான்ஸில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. ஸோ மீதி எந்த எக்ஸ்சேஞ்சரில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு சென்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வித்ரா அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுங்க. ஃபீஸ் அப்படிங்கிறது 0.364 வந்து வித்ராவல் ஃபீஸாகவும் எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ரா ஆகுறதுக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதையும் மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்கில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது நிறையாவே இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்களாம் இண்டிவிஜுவலாக மைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதே இது கொஞ்சம் ரெஃபர் சேர்த்துக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கமிஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, கட் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 5000 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெஃபருமே இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இருந்தாலும் ஓரளவு கிடைச்சா போதும் அப்படின்றவங்க மைண்ட் பண்ணுங்கள். பேசிவ் இன்கம் அப்படின்றது இதில் கிடையாது அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வாலெட்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள் ஹூக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து வரும். அதில் BNB செயினில் நீங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஸோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்றது எனக்கே தெரியுது. இருந்தாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா?